அனைவருக்கும் தேர்தல் முடிவு வந்த பிறகு என்னை பற்றி ஒரு 2-3 விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் அரசியல் உலகத்தில் பரவலாக அதுக்கு நான் விடை கொடுக்கலன்னு சொன்னால் அதே உண்மையாயிடும் அப்படின்னு ஆகிடும். நான் நேற்று பெங்களூருக்கு போகும்போது நீங்கள் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கீங்க, யாரும் வந்துருக்கீங்க, அங்கே நீங்கள் கேட்பீங்க, அது விடை கொடுத்துலாங்க அப்படின்னு யாரும் இல்லை. அதுக்கு அப்படியே பெங்களூர்லேருந்து திரும்பி வரும்போது கூட அங்கே மீடியா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 18th கேரளா சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் விடை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். நீங்கள் அங்கே வரலன்னா கூட சொல்லிட்டு அங்கே சொல்லி விடை கொடுத்துடலாம் அது சொல்லி போஸ்ட் பண்ண ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரொம்ப இன்னும் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் நான் போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு தேர்தல் முடிவுகள் வந்தவுடனே நான் ஸ்டாலின் சாரை போய் பார்த்தேன். அது கொஞ்சம் விமர்சனங்கள் ஸ்டாலின் சார் கூட என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். என்னுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஜனநாயகத்தில் தோல்வியில் அரசியல் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த குளத்தூரில் தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன். அதுக்கு நான் எங்கள் விஜய் அரசியல் வரக்கூடாது, அது தடுத்து விஜய் வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டி சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் விளைவாங்க. அந்த சூழ்நிலையில் அதெல்லாம் பேசணும். அப்படி பேச ஒரு தரங்கிட்ட ஆள் தகுதி பார்ட்டி அது ரெண்டாவது நான் அவர் வாழ்த்து சொல்லுவேன், ஏற்பாடு பண்ணும்போது வாழ்த்து சொல்லுவேன். அவர் ஜெயிச்ச உடனே எக்ஸ் தளத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தான் அவர் பண்ணிவிட்டார். நான் 2016 அரசியல் வருவேன்னு சொன்னேன். நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது யூஸ்வலாக இருக்கிறாங்க, அந்த போர்டிங் கார்டு வாங்கியிருப்பாங்க. அவங்களை கேட்டு தான் அவ்வளோ மீடியா யாராவது இருப்பாங்களா அப்படின்னு தெரியும். அதே இதில் மீடியா யாராவது இருப்பாங்களான்னு கேட்டேன். மீடியா யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்க சொல்லி நான் போயிட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆளுநர் திடீர்னு ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் அப்படி நான் என்ன ஷாக்கர் வீடியோ மாதிரியே தெரியுது. எனக்கு ஃபோன் வச்சு அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று விஜய் மேலே எனக்கு போகாமல் நான் அரசியல் இல்லை, அரசியலில் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது ஒரு வேளை எனக்கு ஏன் போகாமல், ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமல் வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்காது. ஸோ இன்னொன்று எனக்கும் விஜய்க்கு எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதல்ல சொல்கிறேன், நான் விஜய் நான் சொன்னது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சொல்லி விஜய் எந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் சின்ன வயசுல அவர் சிஎம் ஆனது எனக்கு என்ன போகிறாங்க. அது இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு அது பொறாமல் இருக்கும். ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம், அப்படியா அப்ரிஷியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. இதுங்க மத்திய டெஃபினட்டாக அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்தித்து மக்கள் நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கை அவருக்கு வாழ்த்துக்கள். ஓகே சார், திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை செய்து இணைந்து எடப்பாடி முதலமைச்சராக முயற்சிகள் நீங்கள் எதுவும் செய்தீங்களா? சார், உங்கள் ரசிகர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கட்சி ஆரம்பித்தா நீங்கள் சிஎம் ஆகிருக்கலாம், கால சூழ்நிலை ஆகலைன்னு ஒரு வருத்தப்படுறாங்க. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? சில பேர் சொல்கிறாங்க நான் ஏன் அரசியலுக்கு நான் வரலையே சொல்லி ஒரு 3 பேஜ் கம்ப்ளீட்டாக அறிக்கை எதுக்கு என்ன ஆச்சு கிளியராக சொல்லி அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஆத்தத்துக்கு இல்லை சொல்ல வரல, அது தெரிஞ்ச பிறகு ஏன் வரலன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஒன்றும் சொல்ல. சார், இனிமேல் உங்கள் ரசிகர்களை கட்டமைக்கிறதுல என்ன மாதிரி உங்களுடைய நோக்கம்? முதலே சொல்லியாச்சு, அவங்க எந்தெந்த பார்ட்டி எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அது நீங்கள் தாராளமாக அப்படின்னு முதலே நான் சொல்லிடுறேன். எத்தனை மாட்டியும் நான் சொல்லுவேன். ஆட் பண்ணுறாங்களே சொன்னால் அரசியல் வேறு ஆக்ட் பண்ணுறாங்க.
ஆக்டிங் வச்சோன்னா ஹெல்த் வந்து எப்போ இதாக நான் ஆக்ட் பண்ணலாம் அப்படியே அதை பாதித்த பிறகு ஒரு கொடி அதை பாதிக்கும். அரசியல் வச்சா பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, கோடி மக்கள் அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ நேற்று கமல் சார் வந்து சந்தித்து 6 கோரிக்கை விட்டுருக்காரு திரையுலகத்தை பற்றி. நீங்கள் வந்து சிஎம்ஐ சந்தித்து திரையுலகம் பற்றின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இந்தியா நடிக்க சினிமா போயாச்சு, பார்க்க போகிறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் வந்து சும்மா சம்பிரதாயிகமான போய் பார்க்கறது. முதல் முறையா ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை என்ன சார்? எதிர்பார்ப்போம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். டிஃப்ரெண்டாக கோல்ஸ் எல்லாமே நம்பிக்கை இருக்குது. பட் ஒன்று மக்கள் நம்ம வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது, 2 வருஷம் இருக்காங்க. இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும், ரசிகர்கள் ஆகட்டும், ஜாகிரதையாக வந்து இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறது அவங்க மனசில். Sir, after 60 years, non-Dravidian party has வந்திருக்காங்க. ஒரு திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சி வந்து தமிழகத்தை ஆள்றாங்க. இது என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்? ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துருக்காங்க ஒரு மாற்றத்தை. அந்த மாற்றத்தை கரெக்டாக அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா போகும். 100% சினிமாவுக்கு போகிறது அவ்வளோ வந்து ஒரு இளைஞர்கள், லேடிஸ் அண்ட் சோஷியல் மீடியா. ஏற்கனவே முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவில் நீங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறீங்க. விஜய் பதவியேற்கும் போது உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? நீங்கள் கலந்து கொள்ளாத போதும் அது ஒரு சமூக வலைதளங்களில் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு அழைப்பு முறைப்படி அழைப்பு முதலமைச்சர் அந்த ஏற்பு விழா சிவலிங்கம் இன்டர்நெட் எதில் கலந்துருக்கேன். ஏற்கனவே பழைய முதலமைச்சருடைய எதுலேயும் கிடையாது. சிறப்பு வந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. நீங்கள் இன்னும் சிவலிங்கம் தான் பண்ணுவேன். அது அழைப்பு நான் வந்து நைட்டு சீட்டில் தான் கலைஞர் இருக்கும்போது அவர் இருக்கும்போதே நான் வந்து அப்போ நான் போகல. 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போகிறேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து கலைஞர் சார் கேட்குறேன் பார்க்கணும். நான் மட்டும் நீங்கள் வந்துக்கலாம், நீங்கள் நானே ஒரு சொல்லி அவர் வீட்டுக்கு போய் நான் வந்து சொன்னேன். அப்படி நேரடியாக சார், மக்கள் வந்து மாற்றம் வேணுன்றதை இந்த தேர்தல் மூலிமா உணர்த்திருக்காங்க. 2001 நீங்கள் தேர்தல் கட்சியை வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து தவறு விட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? 100% வெற்றி பெற்றிருக்கேன். பட் ஆனால் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? சார், இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டில் மாத்திரம் ஏன் ஒரு சீட்டு வருது, என்ன காரணம் சார்? Just a few words in English.